வணக்கம் மக்களே! இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேவையான அளவு பட்டை வகைகள், தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மல்லித்தழை அண்டு காளான், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து தக்காளி எல்லாம் ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயில் உள்ளே ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து காஞ்ச உடனே பட்டைகள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம் உள்ள. நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்தெடுக்கணும். அப்படியே தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் போட்டுருக்கிறேன். மீதி 2 தக்காளி வந்து அந்த பேஸ்ட்டில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தழை வந்து இப்போயே ஆட் பண்ணிடுறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா வந்து மல்லித்தழையோடு வந்து நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். கல்லுப்பு இதிலேயே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க. நல்லா வந்து மல்லித்தழை வந்து நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் அளவு புளிக்காத மாதிரி தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப வந்து அதிகமாக புளிக்க போகுது. மறக்காமல் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிவிடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மசாலாவோடு நல்லா இறங்கும் காளான். உப்பு வந்து தேவைக்கு அளவு போட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணோடனே கொஞ்சம் காரம் வந்து பிடிக்கும். காளான் வந்து நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கங்க. வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கங்க. நானும் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப. பாருங்களேன் காளானோட கலரே மாறிடுச்சு. எவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருக்குது காளான். மறக்காமல் வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது குக்கர் வந்து விசில் போட்டு மூடும்போது காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி வச்சுக்கோங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காரத்தை வந்து செக் பண்ணணும். நான் செக் பண்ண மறந்துட்டேன். அதை இன்னொருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் பத்தலை. நான் உப்பு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறேன்.
விசில் வந்துருச்சு. விசில் வந்து இறக்கி காளான வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், வேறு லெவல் ஆவி பறக்க நல்லா மணன்னு இருக்குது. அவ்வளோதான், வந்து காளான் பிரியாணி வந்து ரெடி. காளான் பிரியாணி வந்து உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சுட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது சுட சுட. மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து காளான் வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். காளான் வந்து பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இனிமேல் வந்து டெய்லி வந்து வீடியோ அப்டேட் பண்ணுவேன். டாட்டா பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.